நடிகை ஷகிலா அவங்களுக்கு இப்ப ரீசெண்டா அவங்களுடைய கழுத்துல ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சையும் நடந்திருக்குது. எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு? இந்த அறுவை சிகிச்சைக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. படுக்கையில இருந்து எந்திரிக்கிறது, சாப்பிடுறது இது மாரி அடிப்படை விஷயங்களுக்கு கூட இப்ப மத்தவங்க உதவி தேவைப்படுறதா சொல்லி ஷகிலா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நடிகை ஷகிலா இப்ப ரீசெண்டா தீவிரமான உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். கழுத்துல அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப நேரம் மொபைல் போன் யூஸ் பண்ணதே இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை அவங்களே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. மருத்துவமனையில இருந்து வீடு திரும்பினதுக்கு அப்புறமா அவங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டு அவங்களுடைய உடல்நிலை அப்புறம் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஷகிலா ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காங்க. அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா கழுத்துல காலர் பெல்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல ஷகிலா கழுத்துல அந்த காலர் பெல்ட்டை போட்டுட்டு தான் அந்த வீடியோல அவங்க பேசுறாங்க. அதே மாதிரி மருத்துவமனையில அவங்க இருந்த ஒரு சில காட்சிகளையும் வீடு திருமணத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட காட்சிகளையும் அந்த வீடியோல அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. தன்னோட உடல்நல பிரச்சனை பத்தி ஷகிலா அவங்க அந்த வீடியோல பேசும்போது படுக்கையில ஒரு பக்கம் சாஞ்சிட்டு பல மணி நேரம் மொபைல் போன்ல கேம் விளையாடுறதுனாலும் ரீல்ஸ் பார்த்ததாவும் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதாம். அதோட விளைவா அறுவை சிகிச்சை செய்யும் நிலை தள்ளப்பட்டிருக்கு. இந்த ஒரு அறுவை சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவானதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மொபைல் போனை அளவுக்கு அதிகமா பயன்படுத்த வேணாம், குறிப்பா குழந்தைங்களுக்கு செல்போனை கொடுக்காதீங்க. நம்ம ரீல்ஸ் பார்க்கறதுக்காகவோ மொபைல்ல கேம் விளையாடுறதுக்காகவோ பல மணி நேரங்கள் கழுத்தை சாச்சிக்கிட்டே போனை யூஸ் பண்ணும்போது கழுத்துல இருந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களையும் அது பாதிக்குது. ஆரம்பத்திலே இதை நான் கண்டுபிடிச்சதால எனக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல. உடனடியே டாக்டர்ஸ் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிறிய மைனர் ஆபரேஷன் பண்ணணும், ஆனா அதுக்கே 3 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. இனிமே மொபைல் போனை தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தலான்னு இருக்கேன். இதை நான் அட்வைஸா பண்ணல, என்னோட அனுபவத்துல அதுவும் ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சூர்யா அவர்களோட விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா, மமிதா பைஜு நடிப்புல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இந்த படம் வெளியாக போகுது. கருப்பு திரைப்படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா அடுத்த ஒரு சில மாசங்களே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதாம். சொல்ல போனா இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங்க ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிநாடுகளில் இந்த திரைப்படம் இதுவரைக்கும் ப்ரீ புக்கிங்ல 4 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறதாவும், இந்தியாவில மட்டுமே இந்த திரைப்படம் இதுவரைக்கும் 3 கோடி ரூபாய் முன்பதிவு தொடக்கம் ஆரம்பிக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்குது. முதல் நாள் வசூல் எப்படி பார்த்தாலும் இந்தியாலையும் உலகத்தையும் சேர்த்து 7 கோடி ரூபாய். இது மூலயமா முதல் நாள் வசூல் இந்த விஸ்வநாதன் சன் திரைப்படத்துக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.